நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்களோட விலை வந்து குறைய போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், ஆமா. ரீசெண்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க இந்த யூனியன் பட்ஜெட் 2026-27ல பட்ஜெட் வந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த தாக்கல் பண்ண பட்ஜெட்ல வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியோட டாக்ஸ் வந்து நம்ம இந்தியால குறைக்க போறாங்களாம். சரி, கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம இந்தியால இம்போர்ட் பண்ணும் போது, அதாவது இறக்குமதி பண்ணும்போது அந்த பொருட்களோட விலையும் சேர்த்து ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதுதான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து பல ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0% பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்த 21st செஞ்சுரியில மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதோட கஸ்டம் டியூட்டி வந்து 2.5%, பட் ஆனா இதை வந்து 0%க்கு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல வந்து இப்ப எல்லாம் வந்து சோலார் பேனல்ஸ், விண்ட் எனர்ஜி, இது போன்ற ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ்க்கு மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட காம்போனன்ட்ஸோட விலையும் குறைய போகுது, ஏன்னா இந்த கஸ்டம் டியூட்டி குறையறனால. மூணாவது வந்து நியூக்ளியர் எனர்ஜி. அதாவது நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது வெப்பன்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்கு மிலிட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸை உற்பத்தி பண்றதுல இருந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் உற்பத்தி பண்றதுல வரைக்கும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கோல் வச்சு, அதாவது நிலக்கரியை வச்சுதான் வந்து உற்பத்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாம். இதனால பல பொல்யூஷன்ஸ் வந்து நம்ம உலகத்துல வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஆனா நியூக்ளியர் எனர்ஜில உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி, இது போன்ற ரிசோர்ஸ்க்கு பொல்யூஷன் பெரிதளவுல வந்து ரிலீஸ் ஆகாது. அது பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ், டேப்லெட், ஸ்மார்ட் வாட்ச், இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எந்தெந்த பொருள் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றோமோ அதோட காஸ்டும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன். அஞ்சாவது வந்து சிவில் ஏவியேஷன். அதாவது நம்ம ஏர்கிராஃப்ட், அதாவது ஏரோப்ளைன் இருக்குல்ல, அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ், சில பார்ட்ஸ்கள்லாம் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா குறையும், ஏன்னா 0% வந்து கஸ்டம் டியூட்டி ஆக்கிட்டாங்க. ஆறாவது வந்து டிஃபென்ஸ் செக்டார். அதாவது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம வந்து பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து, லைக் வந்து யூஎஸ், ரஷ்யா, இது போன்ற டெவலப்டு நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட காஸ்டும் குறையும். இந்த டைம்ல நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், இது போன்ற டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் செக்டார்ஸும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏழாவது வந்து மெடிசன்ஸ். நம்ம இந்தியா வந்து பல மெடிசன்ஸை வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட காஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா குறைய போகுது. இது மட்டும் இல்லாம பல ப்ராடக்ட்ஸ்க்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து 0% போடப்பட்டிருக்கு. இதனால விலைவாசிகள் வந்து நம்ம இந்தியால குறையும், நம்ம மக்களும் வந்து விலைவாசி கம்மியா வாங்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2026-27 யூனியன் பட்ஜெட் வந்து மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த சேனல் ரெகுலரா பார்க்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.